வீடியோ கேமராவில் எதிர்பாராத விதமா பதிவு செய்யப்பட்டு பார்த்தவங்களை மிரள வச்ச சில வேற லெவல் சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம நியூ அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனல் இப்பதான் நீங்க மொதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். இஸ்தான்புல்ல கடந்த வருஷம் கடல்ல நடந்த ஒரு சாம்பியன்ஷிப் செலிப்ரேஷன் தான் இது. இது குகையா கிணறான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஆழமான இடம். கூரையை பிச்சுக்கிட்டு பணமே கொட்டினாலும் அதுக்கு கீழே யாருமே இல்லாம இருந்தா மட்டும்தான் நமக்கு அதிர்ஷ்டம். இல்லைன்னா நாம மண்டைய போட்டு மேலதான் போகணும். இங்க கூண்டுக்குள்ளார எவ்வளவு பன்றிகள் கொத்தா சிக்கி இருக்குன்னு பாருங்க. இங்க இந்த ஆத்துக்குள்ளார எவ்வளவு முதலைகள் இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த காட்சியை நீங்க முதல் தடவை பாக்குறீங்கன்னா பாறைக்கும் நீர் யானைக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. இங்க ஆந்த ஒண்ணு ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்கு. ஸ்பைரல் ஒன்ன வாட்டர் ஃப்ளோல கொண்டு போய் வச்சதும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்படி ஒரு கும்பலான மீன் கூட்டத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. பச்சை பாசிக்கும் முதலைக்கும் வித்தியாசமே இல்லைன்னு தான் சொல்ல தோணுது இந்த காட்சியை பார்க்கும்போது. இங்க தேங்கின மழை தண்ணியில என்ன நீந்தி போயிருக்குன்னு பாருங்க. பூமியில உருவான பிரம்மாண்டமான தொலை. இங்க இந்த ஒட்டக குட்டி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. குளிர்காலத்துல அந்தி வேலை வர்றப்போ பறவைகள் வானத்துல நடத்துற இந்த அசாதாரணமான அற்புத நிகழ்வுக்கு மர்மரேஷன் அப்படின்னு பேரு. அப்படியான ஒரு காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா டிரைனேஜுக்குள்ளார இருந்து சாக்கடை தண்ணி வெளியே வந்து தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க கொசு மருந்து அடிக்கிற மாதிரி கொத்து கொத்தா புகை வெளியே கிளம்பி வந்திருக்கு. இரவு நேர வானத்துல நட்சத்திரங்களை நாம பார்த்திருப்போம். ஆனா பகல்லையுமே பார்க்க முடியும்னு காண்பிக்க ஜெட் விமானங்களை வச்சு இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. தாய்லாந்து ரெஸ்டாரண்ட்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு டெரிஃபையிங்கான காட்சி.
xíu à, anh quăng cái cát mặt nha. இங்க இந்த சின்ன பையன் கூட பஃபர் ஃபிஷ் ஒன்று எப்படி நடந்துக்குதுன்னு பாருங்க. People right there, people. So the people right here, breathing. Les falsos. Mira, los de allá les alcanzas a ver el palito. Donde lo ponen. Sí, ese también debe ser falso. Ve los de allá. பிரைமேட் வகையை சேர்ந்த 2 கொரில்லா குரங்குகள் இங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம யாரோ புதுசா விருந்தாளி வந்திருக்காங்க. அது யாருன்னு நீங்களே பாருங்க. குரங்கு சேட்டனா எப்படி இருக்குன்னு பார்க்காதவங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான காட்சி. செம்மறியாட்டு கூட்டத்து மேல ஒரு சேட்டை பிடிச்சனா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. வானத்துல மேகத்தை இப்படி ஒரு ஆங்கிள் வச்சு நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உண்மையிலேயே கொத்து கொத்தா மீன் பிடிக்கிறதுனா அது பார்க்க இப்படிதான் இருக்கும். இரவு நேரத்துல போட் எடுத்துட்டு போனவங்க எப்படி கொத்து கொத்தான மீன்களை வாரி கொட்டி இருக்காங்கன்னு பாருங்க. இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கங்காருகள் கார்ல வந்தவங்களை பார்த்ததும் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. Na's pretending nothing's up. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. நூலிலை அளவுல உயிர் தப்பனாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த காட்சி. A few inches later. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பொதுவா புகை விடுற ரயில எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இப்படி பொறி பறக்கிற ரயில பார்த்திருக்க மாட்டீங்க. இங்க செல்போன் வீடியோ கேமராவில் எதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. Oh my goodness. நேபாள் மவுண்டன் கேம்ப்ல உருவான அவலாஞ்சி பொண்ணை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. बाकी मानी यार हामीले यस्तो देख्यो यार आउनु र ए आउनु जस्तो ला यार आउला भागो भागो ए भाइ अम्मा कसम डर ला यार डर लाग्यो. இந்த காட்சியை முதல் தடவை பார்க்குறப்போ ஏதோ மேஜிக் மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா 2 வெவ்வேறு வண்ணங்களை கொண்ட சேம் மாடல் கார் 2 பக்கத்துல நிக்க வச்சிருக்காங்க. அதுல வெள்ளை கலர் கார் ஆப்போசிட்ல இருந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிற கோணம், ரெட் கலர் கார் இருக்கக்கூடிய இடமும் பொருந்தி போறதுனால நமக்கு கண்ணாடி வழியா பார்க்கறப்போ அதோட நிறம் மாறுற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மியூட்டேஷன் ஆகி 2 தலைகளோட பிறக்கிற குழந்தைகளையும் மற்ற உயிரினங்களையும் பத்தி நம்ம மெயின் சேனலான தமிழ் அல்டிமேட்ல சில வீடியோக்களை ஏற்கனவே பார்த்திருப்போம். அந்த வகையில் இங்க ஒரு சுறா மீன் குட்டி மியூட்டேஷன் ஆகி 2 தலைகளோட பிறந்திருக்கு பாருங்க. Duas cabeças. Em 30 anos de pesca ou mais que eu tenho, eu nunca vi um tubarão com 2 cabeças, primeira vez. E ele tá vivo, ele tá fingindo de morto, mas tá vivo. இது மாதிரி மியூட்டேஷன் ஆகி வினோதமா பிறந்த உயிரினங்களோட வீடியோ பத்தின லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. இங்க சில ஒட்டக குட்டிங்க பனி கொட்டுன ரோட்ல நடக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கு. அடிக்கிற காத்துல இந்த அட்டைப்பெட்டி வீடு எப்படி செதறி போயிருக்குன்னு பாருங்க.
தமிழ்நாட்டுல ரீசன்ட் டைம்ஸ்ல மிருகங்களோட தொல்லை அதிகமாகி இருக்கிறத நீங்க கண்கூட கவனிச்சிருக்கலாம். குறிப்பா இந்த அணில்களோட தொல்லை, அதுலயும் தற்கூரி அணில்களோட தொல்லை ரொம்பவே அதிகமாகி இருக்கு. சாதாரண அணில் கிட்ட இருந்து அந்த அணிலுங்க எப்படி வேறுபடுனா, கரண்ட் கம்பத்துல ஏறும், மரத்துல ஏறி விளையாடும், சமயம் கிடைச்சா போலீஸ்காரங்க கையவே கூட பிடிச்சு கடிச்சு வைக்கும். அந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடையாத குரங்கு அணில்னு சொல்லி அதுங்களை என்ன வேணா சொல்லலாம். ஏன்னா அதுங்களுக்கு மூல வளர்ச்சி குறைவுங்கிறதுனால கவுன்சிலர் கூட ஆக தகுதியில்லாத கூத்தாடி தற்கூரிய தலைவனா ஏத்துக்கிட்டு சாகரத்துக்கும் தயாரா இருப்பானுங்க இந்த கேடுகட்ட தற்கூரிங்க. சரி, அந்த தற்கூரி அணில்களை விடுங்க, இங்க இந்த அறிவாளி அணில்கள் எப்படி மரத்துல அற்புதமா விளையாடுதுன்னு பாருங்க. கருத்து சொல்றங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல காவி கட்சியை சேர்ந்த ஆடு ஒண்ணு அடிக்கடி வாயிலேயே வால் வீசிக்கிட்டு இருந்த மாதிரி இங்க ஒரு ஆடு வாயை வச்சு என்ன மாதிரி சேட்டை பண்ணி இருக்குன்னு பாருங்க. Do you need a snack? Are you still hungry? Okay, I'll get you a snack. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.